ஹலோ மக்களே வணக்கம். பிரதர் சிஸ்டர், தமிழ்நாடு அரசே வணக்கம், இந்திய அரசே வணக்கம், உலக அரசே வணக்கம். சார், உசிலம்பட்டி ரயில்வே ஸ்டேஷனில் ஏறுறதுக்கும் பாதை இல்லை. வீட்டிலேருந்து நடந்து போகணும்ல சார், ஏறுறதுக்கு சரியான பாதையே இல்லை, இறங்கிறதுக்கும் சரியான பாதையே இல்லை. சரிங்களா? அடுத்து போகிற மக்கள் ட்ரெயின் வர்றது வரைக்கும் உட்கார்றதுக்கு சீட்டு இல்லை. ஒரு பக்கம் சீட்டு இருக்குது, ஒரு பக்கம் சீட்டு இல்லை. சரிங்களா? இங்கிட்டு போடி போகிறதுக்கு 50 கிலோமீட்டர் போகும், சீட்டு இருக்குது. இங்கிட்டு சென்னை வரைக்கும் போகுது, உட்கார்றதுக்கு சீட்டு இல்லை. சரிங்களா? இந்த பக்கம் 5-6 சீட்டு கிடக்கு, இந்த பக்கம் ஒரே சீட்டு தான் கிடக்கு. அதில் எப்படி ஒரு சீட்டில் எத்தனை பேர் உட்காருவேன்? 500 கிலோமீட்டர் போகிற பக்கம் சீட்டே கிடையாது உட்கார்றதுக்கு சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில். சரிங்களா? ஏறுறதுக்கும் பாதை கிடையாது, இறங்குறதுக்கும் பாதை கிடையாது. இறங்கி நடந்து போகணும்ல வீட்டிலேருந்து அங்கே போய் ஏறணும்ல, சரியான பாதை கிடையாது உசிலம்பட்டியில் ரயில்வே ஸ்டேஷனில். அடுத்து அங்கே போய் சந்துக்குள்ளையும் பொந்துக்குள்ளையும் முண்டி போனால் படிக்கட்டு இருக்குது. ரயில்வே கட்டு தாண்டணும்ல, இறங்குறவங்க இறங்கணும்ல சார், படிக்கட்டு இருக்குது. மருத்துவமே சொல்லுது பூராத்திக்கு நீர் நோய் அதிகமாக இருக்குண்டு. அந்த படிக்கட்டில் ஏறி எப்படி சார் மக்கள் இறங்குவாங்க? அப்போ 2 பக்கம் பாதை இருந்தால் பொறுமையாக நடந்து போய் ட்ரெயினில் ஏறுவாங்களா சார்? பொறுமையாக இறங்கி வீட்டுக்கு போவாங்களா சார்? இவ்வளோ பெரிய படிக்கட்டில் ஏறி இறங்க சொல்கிறீங்க, மக்களை ஏறி இறங்க முடியாமல் தவிக்கிறாங்க. உசிலம்பட்டியில் ஒரு பஸ் ஸ்டாண்டு உடச்சி போட்டு 4 வருஷம் ஆச்சு, இன்னும் அது சரியாகலை. எதுவுமே சரியாகலை. தமிழ்நாட்டு முதல்வர் எழுதி வச்சுக்கிட்டு வராரு. அது எப்போ நடக்கும்? உதயநிதியோட பேரை செஞ்சாத்தான். மதுரையில் ஏசி மருத்துவமனை மாதிரி இப்போ இங்கே முடிஞ்சு, இப்போ கோயம்புத்தூர் போயிருக்காரு. யார்? தமிழ்நாட்டு முதல்வர். தமிழ்நாட்டில் கட்டி முடிச்சிட்டாரு. இப்போ கோயம்புத்தூருக்கு போய் கட்டுறதுக்கு கேட்டு வந்திருக்காரு. இப்போ டெல்லி போனார்ல, அவருடைய நடவடிக்கையோடு அப்படித்தான். அந்த மருத்துவமனை பேசி எத்தனை வருஷம் ஆச்சு? பிரதமர் முதலமைச்சரும் இதுவரைக்கும் கட்டிருக்காங்களா? இந்த மாதிரி தான் உசிலம்பட்டி பஸ் ஸ்டாண்டு, உசிலம்பட்டி ரயில்வே ஸ்டேஷன் கிடக்கு. இன்னும் எத்தனை ரயில்வே ஸ்டேஷன், எத்தனை பஸ் ஸ்டாண்டு எப்படி கிடக்கு எனக்கு என்ன தெரியும்? மக்கள் சொல்ல மாட்டேது, அப்புறம் பயப்படுது. சரிங்களா சார்? இந்த மக்கள் இப்போ ஓட்டு வாங்குறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. வீட்டிலேயே படுத்து கிடந்துட்டு எனக்கு ஓட்டை போடுங்க. இந்த மக்களும் ஓட்டை போடுது. மக்கள் மேலே தவறு இல்லை. இந்த ஓட்டுக்கு பணம் கெடுக்கல, விரட்டி பிடிங்க சார். அவங்க தான் சார் நாட்டை கெடுக்கிறாங்க.